ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ ஆஃப் பாப் டாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், கோல்டு. ஸோ ஒரு பக்கம் ராக்கெட் வேகத்தில் விலை ஏறிக்கிட்டே போகிற கோல்டு, இன்னொரு பக்கம் நம்மள நிறைய பேருக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கும் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் எப்படியாவது கோல்டு வாங்கி சேவ் பண்ணி அக்யூமுலேட் பண்ணி வச்சிடணும்னு நினச்சிட்டு இருக்கிற பீப்புள். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்டெகிரேட் பண்ணி எப்படி இன்னித்து விலைவாசிக்கு கோல்டு வாங்கி அக்யூமுலேட் பண்ணி நம்மளால வெல்த் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் ஓரளவுக்கு சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஐடியாஸ் இதை இன்னித்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இது மாதிரி வர எந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டீங்க. சரி வாங்க இப்போ நம்ம நேராக கண்டென்ட்குள்ளே போகலாம். செப்டம்பர் 10, 2025, அதாவது இன்னைக்குலேருந்து 1 மந்த் பிஃபோர் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு கோல்டோட ரேட் ஒரு கிராமுக்கு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 10,130 ரூபா இருந்திருக்கு. அதுவே 30 டேஸில், அதாவது இன்னைக்கு கோல்டோட ரேட் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு 11,340 ரூபா பக்கம் வந்துருச்சு, விச் இஸ் 11,340. ஸோ 30 டேஸில் ஒரு கிராம் கோல்டுக்கு கிட்டத்தட்ட 1,230 ரூபா ஏறி இருக்கு அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ இப்படி விலை ஏறிக்கிட்டு இருக்கிற போது எப்படி கோல்டு அக்யூமுலேட் பண்ணலாம், எப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான 4 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஜுவல்லரி வாங்கி யூஸ் பண்ண பிடிக்கும், அல்லது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வாங்கி கொடுக்க இஷ்டம் அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்கீம் தான் பெஸ்ட் ஸ்கீமாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ஜுவல்லரி சேவிங் ஸ்கீம். ஸோ டாப் பிராண்ட்ஸ் லைக் கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜிஆர்டி, தனிஷ்க், மலபார், ஜாயாலுகாஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து மந்த்லி டெபாசிட் பிளான்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. வேற நீங்கள் அதில் 500 ருபீஸ் வந்து 1000 ருபீஸ் வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மாதிரி பே பண்ணுவீங்க. ஸோ ஓவர் 10 to 11 months ஆஃப் பீரியட் பேஸ்ட் ஆன் தி பிராண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸை பே பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி பீரியட் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிற அமௌண்ட்டை நீங்கள் இந்த பிராண்ட் கிட்ட போய் அந்த ஜுவல்லரி ஷாப்பில் போய் நீங்கள் வந்து ஜுவல்லரியை ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அக்யூமுலேட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் ஓவர் தி 10 months ஆர் 11 months பீரியடில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டாக நீங்கள் ரெடீம் பண்ணுற ஜுவல்லரிக்கு உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸும் வேஸ்டேஜும் கிடையாது, விச் இஸ் செய்கூலி சேதாரம் உங்களுக்கு அந்த ஜுவல்லரிக்கு இருக்காது. ஸோ இதுதான் ஒரு பெரிய போனஸ். அண்ட் இது இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கீம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெல்கம் ஆஃபர் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் ஆஃபர் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் நாளைக்கு இன்னொரு ஸ்கீம் போடணும் அப்படின்றதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஜெஸ்டர் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன், ஈவன் உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை கூட நீங்கள் கோல்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன், டிஜிட்டல் கோல்டு. ஸோ ஆப்ஸ் லைக் ஃபோன்பே, பேடிஎம் அண்ட் ஈவன் கூகுள் பே, இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டில் கோல்டாக நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டோ அல்லது நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை கோல்டாக கன்வெர்ட் பண்ணி இதெல்லாம் சேஃபாக ஒரு இன்ஷோர்டு வால்ட்டில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த கோல்டை நீங்கள் வந்து என்றைக்கு வேணாலும் விற்றுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் அதை ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஃபிசிக்கல் கோல்டை வீட்டில் வாங்கி வச்சு அதை பராமரிக்கிறதுக்கோ பாதுகாக்கிறதுக்கோ ரொம்ப பயமாக இருக்குது, இல்லை எனக்கு ஃபிசிக்கல் கோல்டு வேண்டாம், நான் டிஜிட்டல் கோல்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற மக்களாக இருந்தால் உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த டிஜிட்டல் கோல்டு ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஃபார் பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் லவர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய ஹேபிட்டாக இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் இதுலேயே கோல்டில் கூட இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கோல்டு ETF ஃபண்ட்ஸ். ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டணும்னு நினைக்கிற சர்டன் அமௌண்ட், ஸோ மினிமம் 500லேருந்து 1000 பேஸ்ட் ஆன் தி ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் ஃபண்ட் ஹவுஸ் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த ஃபண்ட் மேனேஜரோ ஃபண்ட் ஹவுஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு ETF ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கொண்டு வந்து வைப்பாங்க. அண்ட் இதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பாலிசிஸ்லாம் படித்து வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா கோல்டு ETF. ஸோ கோல்டு ETF என்ன அப்படின்னா திஸ் இஸ் மோர் ஆர் லைக்ஸ் லைக் அ ஸ்டாக். ஸோ இந்த கோல்டு ETF வந்து ஸ்டாக் ப்ரைஸை வச்சு, அதாவது ஃபிசிக்கல் கோல்டோடைய ப்ரைஸை வச்சு அதோடைய ப்ரைஸ் ஏறலாம் இறங்கலாம், அண்ட் திஸ் இஸ் ட்ரேடட் ஆன் எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே எப்போ வேணால் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் கோல்டு ப்ரைஸை பொறுத்து தான் இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இதை ட்ராக் பண்ணியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதை ட்ராக் பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுட்டு கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அங்கே தேவையில்லை. வேறஸ் நீங்கள் கோல்டு ETF தான் மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஏன்னா கோல்டு ETF நான் முன்னே சொன்ன மாதிரி இட்ஸ் மோர் ஆர் லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ அதனால ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி விற்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் அங்கே தேவை. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னா கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஸோ 2015 நம்மளுடைய கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், GMS.
ஸோ இந்த ஸ்கீமில் என்ன நடக்கும், என்ன பண்ணலாம், இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற கோல்டை நீங்கள் ஒரு பேங்க்ல கொண்டு போய் கோல்டு லோனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை நீங்கள் பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு பேங்க்ல ஒரு ஸ்கீமை பொறுத்து அதுக்கான கோல்டு வேல்யூ வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த கோல்டுக்கான ஈக்குவலன்ட் வேல்யூவை உங்களுக்கு அமௌண்ட்டாக தருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வேற கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு உண்மையிலேயே வேற ஏதாவது ஃபேமிலி நீட்ஸோ எமர்ஜென்சி நீட்ஸோ இருக்குன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கோல்டு சேர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெச்ச கோல்டை வச்சு வர காசில் புதுசாக ஒரு கோல்டு வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டுக்கு கோல்டும் சேரும் அண்ட் உங்களுக்கு அமௌண்ட்டும் நீங்கள் இருக்கிற கோல்டை வச்சே ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு 6 months, 12 months, 24 months, 36 months இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நியர்பைல உள்ள பெஸ்ட் பேங்க்ஸ், நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ் விசாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்கீம் சூட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து அதுக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸை பே பண்ணி நீங்கள் வெச்ச கோல்டையும் மீட் எடுத்துக்கலாம். அண்ட் வெச்ச கோல்டுக்கு வந்த காசில் புதுசாக ஒரு கோல்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதனால உங்களுக்கு கோல்டுக்கு கோல்டும் பெனிஃபிட் அண்ட் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி வெச்ச கோல்டையும் நீங்கள் எடுத்தாச்சு. ஸோ ஷார்ட் டேர்மில் கோல்ட் ப்ரைஸஸ் கேன் ரைஸ் ஆர் ஃபால் டவுன். ஸோ ஆனால் லாங் டேர்மில் கண்டிப்பாக கோல்டோடைய ப்ரைஸ் ஹையராக தான் இருக்க போகுது. ஸோ சூஸிங் த ரைட் கோல்டு சேவிங்ஸ் மெத்தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கோல். ஸோ உங்களுக்கு கோல்டாக வாங்கி யூஸ் பண்ண பிடிக்கும், ஃபிசிக்கல் கோல்டை போட்டு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கோ ஃபார் ஜுவல்லரி சேவிங் ஸ்கீம். இல்லை எனக்கு ஃபிசிக்கல் கோல்டு வேணாம், எனக்கு அது பயமாக இருக்குது, அதை சேஃப் கார்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் டிஜிட்டல் கோல்டு. அப்படியும் இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும், நான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவே கோல்டையும் வாங்கணும், அக்யூமுலேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ கோல்டு ETF ஆப்ஷன்ஸே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற கோல்டை நீங்கள் டபுள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ ஃபார் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஸோ பேங்க்ல வச்சு கோல்டுக்கான அமௌண்ட்டை வாங்கி அதை வச்சு புதுசாக கோல்டு வாங்குங்க அண்ட் உங்ககிட்ட இருக்கிற கோல்டு டபுள் பண்ணிகிட்டே போங்க. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக அக்யூமுலேட் பண்ணலாம். மேக் ஷுர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, மாட்டிடுவீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்கிற மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ பெரிய பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்கிற மாதிரி 5 to 10% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அண்ட் மீதி ஃபண்ட்ஸை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி வேறு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் எபிசோட். இன்னைக்கு நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் எப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணணும் அண்ட் எப்படி கோல்டை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் நீங்கள் எந்த கோல்டு சேவிங் ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கிங்கன்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக எதுவும் கொஸ்டின்ஸ் ஆர் கன்சர்ன்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளையும் அதுக்கான ஐடியாஸையும் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ see you in the next video. Bye bye.